துரோகம் என்று சொல்வதற்கு நான் ஒன்றிலிருந்து இரண்டாக சொல்ல விரும்புகிறேன். முதலே நம்முடைய அன்றைய பொதுச் செயலாளராக இருந்த சின்னம்மா அவர்களை பதவி பெறுகிற போது எப்படி அந்த பதவியை பெற்றார் என்பது நாடறியும். அதற்கு பிறகு 18 பேர்கள் டிடிவியோடு வருகை தந்து முழு ஆதரவை தந்தன் அடிப்படையிலே தான் 222 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் பவனி வந்தோம். அவர் வாபஸ் பெற்றதற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன என்று சொன்னால், ஓபிஎஸ்ஐ அழைத்து 11 பேர்களையும் அழைத்து நாம் தம்பி என்ன கொஞ்சம் 11 பேர்களையும் அழைத்து நாம் நீங்கள் என்னோடு இருங்கள், என்னோடு பயணிகள், உங்களுக்கு வேண்டிய அத்தனை பதவியும் தருகிறேன் என்று சொல்லி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டு பணிகளை மேற்கொண்டார். என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், இன்றைக்கு அவருக்கும் அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது. கழகத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய இயக்கத்தை 4 ஆண்டு காலம் கட்டிப்பிடித்து காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால், 2024 தான் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கி 2024 மட்டுமல்ல, 2026 மட்டுமல்ல, 2029 நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நன்றாக தெரியும். கோவையில் ஒன்றை பேசுகிறார், தஞ்சைக்கு சென்றால் ஒன்றை பேசுகிறார், அதற்கு பிறகு பண்ருட்டியில் ஒன்றை பேசுகிறார், சிவகங்கைக்கு சென்றால் ஒன்றை பேசுகிறார். அதுபோல ஒவ்வொரு இடத்திலும் பேசும் பேச்சுக்கள் மாற்றமாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் ஏன் இன்றைக்கு சொல்லி என்று நீங்கள் கேட்கக்கூடும். நாம் பொறுப்பிலே இருக்கின்ற போது எந்த வார்த்தையும் ஒரு கழகத்தை பற்றி நம்மால் விமர்சனம் செய்ய இயலாது. கொடநாட்டை பற்றி இப்போது சொல்கிறீர்கள் என்று சொன்னால், கொடநாட்டை பற்றி சொல்வதற்கு தகுதி யாரிடத்திலே இருக்கிறதுனால் பொதுச் செயலாக கழகத்தை வளர்த்த பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், அவர் அடிக்கடி சொல்வார், திமுகவை பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார். எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மாண்பு எடப்பாடியாருக்கு தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன்.